Hi friends, welcome to our channel JB Vlogs Tamil. இன்னைக்கு day 15 of 30 days weight loss challenge. Almost நம்ம 2 weeks successfully complete பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் வீக்கில் இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபேட் லாஸ் அப்படின்றது நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2 வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வெயிட் தான் நமக்கு லாஸ் ஆகி இருக்கும். அடுத்து நம்ம ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும். ஸோ இந்த வீக்குக்கு நான் என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ஒரு ரீகேப் மாதிரி ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் என்னெல்லாம் பண்ணேன்றதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வீக் நான் பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன், 30 மினிட்ஸ் மட்டும்தான் பண்ணேன். அதுவும் எவ்ரிடே பண்ணல. ஒரு சில நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 4 days a week பண்ணியிருப்பேன். அதுக்கே நல்ல ஒரு வெயிட் லாஸ் இருந்தது. பிகாஸ் அது எல்லாமே வாட்டர் வெயிட்டு தான். நான் ஒரு 2 வீக்ஸாக நேட்டிவில் இருந்துட்டு வந்தேன். ஸோ அந்த டைம் கெயின் பண்ண வெயிட்டு தான் அது. அது எல்லாமே நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்ததுனால வந்தது. ஸோ ஷார்ட் டேர்மில் கெயின் பண்ண அந்த வெயிட்டை ஷார்ட் டேர்ம்லேயே லூஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீக் அதாவது 7th day வந்து நான் ஆல்மோஸ்ட் 1.5 kg குறைச்சிருந்தேன். அதுக்கப்புறம் செகண்ட் வீக் போகும்போது நான் நினச்சது ஒர்க் அவுட் இன்க்ளூட் பண்ணிக்கிறலாம், ப்ளஸ் அதே 30 minutes வாக் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் அப்போ வந்துட்டு என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியலை. கொஞ்சம் லைஃப் ஸ்டைலே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால மார்னிங் எழுந்ததுமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ நிறைய நாட்கள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஒர்க் அவுட் பெருசாக பண்ண மாட்டேன். ஸோ என்ன பண்ணேன்னா அந்த 7 நாளில் 5 நாள் வந்து ஃபுல்லாக 45 minutes வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒர்க் அவுட் வந்து அங்கே கட் ஆகிடுச்சு. என்னோடய வாக்கிங் மட்டும் ஒரு அடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகி 45 minutesஸாக இருந்தது அந்த செகண்ட் வீக் ஃபுல்லாகவே. செகண்ட் வீக் முடியும் போது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 கிலோ அந்த மாதிரி குறைச்சிருந்தேங்க ஃபர்ஸ்ட் வீக் கூட கம்பேர் பண்ணும்போது. இன்றைக்கி day 15. இன்றைக்கி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன், வெயிட் என்ன இருந்தது அப்படின்றத நான் லேட்டரான் காட்டுறேன். அதுக்கு முன்னாலே இப்போ நம்ம தேர்ட் வீக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த தேர்ட் வீக்கு நம்ம என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறலான்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாக்கிங் இப்போது 40 minutesஸாக வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு இருக்கேன். பிகாஸ் 30 minutesஸும் வேண்டாம், 45 minutesஸும் வேண்டாம். பிகாஸ் நான் ஒர்க் அவுட்டை வந்து உள்ளே கொண்டு வரலான்னு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக வாக் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டும் பண்ணிவிட்டு அது வந்துட்டு நம்ம எப்போவுமே டூ மச் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்காக நான் என்ன திங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 40 minutes ஆஃப் வாக்கிங் பண்ணலாம். அந்த 40 minutesஸை 20 minutesஸாக வந்துட்டு பிரித்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 minutes மட்டும் ஒர்க் அவுட்டை வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஒர்க் அவுட் இந்த சென்ஸ் ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 kg டம்பிள்ஸ் வச்சு என்னால் என்ன முடியுமோ அது பண்ணுறது. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறது, நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வரதுக்காக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதுபடி தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணதும். இனி 1 வீக்குக்கு இது தான் ஃபாலோ பண்ணுவேன். 4th வீக்குக்கு வந்து இது மாதிரி இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத இதே மாதிரியே ஒரு லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த தேர்ட் வீக்கை நல்ல விதமாக முடிச்சுட்டு எவ்வளோ வெயிட் லூஸ் ஆகியிருக்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் 4th வீக் என்ன அப்படின்றத திங்க் பண்ணலாம். இன்றைக்கி எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு 90s சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த வைபோடையே ஒரு 10 to 15 minutes மாதிரி பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே பண்ணேன். எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்ட் வீக்குக்கு நான் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் ஒரு சில சேஞ்சஸ் வந்து லைஃப் ஸ்டைலில் கொண்டு வரலான்னு இருக்கேன் இந்த தேர்ட் வீக்குக்கு. இது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும் அந்த 4th வீக்குக்கும். நல்ல ஹேபிட்ஸ் தாங்க, இது வந்து நம்ம லைஃப் லாங் ஃபாலோ பண்ணலாம். இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து 7 PM டின்னர் முடிச்சிட்றது. இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் 8 o'clock உள்ளேயே நாங்கள் டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாமே, ஹெல்த் வைஸ் வந்து ஒரு நல்ல இன்னும் ஃபார்வர்ட் ஆகலாமே அப்படின்றதுக்காக 7 o'clock உள்ள டின்னர் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா அந்த சாக்கோஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டுட்டேங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 days அந்த மாதிரி சாப்பிட்டுட்டேன். அந்த 7 daysல 3 days மார்னிங்க்கு வந்து சாக்கோஸ் தான் சாப்பிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு, அது பண்ணவே கூடாது. ஸோ இந்த வீக் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ சுகர். இந்த மாதிரி சுகர் அடிக்டிவ்ஸ் இருக்கும்ல, நம்மளுக்கு ஆப்வியஸாக தெரியும் அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜங்க்குன்னு தெரியும், அது சுகர்னு தெரியும். ஸ்டில் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அதெல்லாம் சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆடட் சுகர் எதுவும் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற இந்த விஷயத்தில் காஃபியும் தான் வரும். பட் சம்டைம்ஸ் எனக்கு ஓவராக ஹெட்டேக் இருக்குது அப்படின்னா என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம் மட்டும் இந்த வீக்கில் மேபி ஒரு 2 to 3 times வந்து காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் வேறு எந்த ஒரு சுகருமே வந்து ஆட் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி.
லாஸ்ட் ஒன் கீப் ஐ ஆன் வாட்டர் அண்ட் ஸ்லீப். எப்போவுமே வந்துட்டு நான் தண்ணி ஒரு 2 லிட்டர் குடிச்சிருவேன். அதனால தான் பெருசாக அதை வந்து நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது கிடையாது. நீங்களும் கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும். பட் நான் வந்துட்டு இவ்வளோ தண்ணி குடித்தேன் அப்படின்றது உங்ககிட்ட பெருசாக சொல்கிறது இல்லை. பிகாஸ் நான் டீஃபால்ட்டாகவே தண்ணி நிறையா தான் குடிப்பேன். ஸோ 2 லிட்டர் மினிமம் நான் குடிச்சே தீருவேன். இந்த 3rd வீக் வந்து குடிக்கிறேனா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு செக் வச்சுக்கிறலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். நான் குடிச்சிருவேன் அப்படின்றதுக்காக அப்படியே லெத்தாஜிக்காக விடாமல் குடிக்கிறேனா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. ஸோ அதை வந்து பார்க்கணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீப். எனக்கு வந்து ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கூட அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க என்னோட வெயிட்டில், என்னோட பாடியே அந்த மாதிரி தான். ஸோ நல்லா தூங்குறேனா அப்படின்னு செக் பண்ணணும். இன்கேஸ் தூங்கலை சரியா, நைட் வந்து சம்டைம்ஸ் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மார்னிங் டைம் வந்து தூங்கிடணும் அந்த மாதிரி நான் நினச்சி வச்சுருக்கேன். பிகாஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேலே தூங்குற பழக்கம் எனக்கு எப்போவுமே கிடையாது. எவ்ரிடே நான் அந்த மாதிரி தூங்கவே மாட்டேன், எப்போவுமே தூங்க மாட்டேன். இன்கேஸ் எப்பயாவது நான் தூங்குறேன் மதியம் அப்படின்னா கூட நைட் எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது. ஸோ முந்தின நாள் தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மதியம் தூங்கிட்டு அடுத்த நாள் தூக்கத்தையும் வந்து நம்ம ரூயின் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் வந்து மதியம் தூங்கவே போகிறது கிடையாது. சப்போஸ் எனக்கு தலைவலிக்குது தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா மதியம் 12 மணிக்குள்ளே ஒரு 10:30 11 அந்த மாதிரி மார்னிங் டைமில் வந்து தூங்கிட்டா அது எனக்கு பெருசாக வந்து நைட் அஃபெக்ட் பண்ணாது. அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் முந்தின நாள் நைட் சரியாக தூங்கலை அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கொஞ்சம் தூங்கிக்கலாம், 1/2 an hour 1 hour அந்த மாதிரி தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்கேன். ஃபைன். இந்த டே 15 நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டு அது கூடவே ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்து ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டேன். இப்போல்லாம் இந்த ஃபுல் கிளாஸ் என்னால் குடிக்க முடியலங்க, அதனால தான் 3/4 கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபுல் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா கீழே அடியில் வரும்போது ஒரு 1 or 2 சிப் வந்து மிச்சம் வைக்கிற மாதிரி இருக்குது. பட் இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே குடிச்சிட்டேன். பிகாஸ் 3/4 கப்பு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா மிட் மார்னிங்கில் ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டேன். இந்த கொய்யா ரொம்ப குட்டியும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாதுங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, அதனால் இந்த ஒரு கொய்யா எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் நிறையா இருந்தது, அதனால் ரைஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு க்ரீன் பீஸும் காலிஃப்ளவரும் போட்டு சாட்டே பண்ணி எடுத்திருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க சீரியஸ்லி. லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸுக்கு அப்புறமா அதே காய் மிச்சம் இருந்ததை அந்த half of the கப்பில் நான் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா டெசர்ட்காக நாங்கள் வாங்கின ஒரு மேங்கோ சாப்பிட்ருந்தேன். செம்ம இனிப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் 2 முட்டை எடுத்துகிட்டு வாக் பண்ண போயிட்டேன். வாக் பண்ணுறதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட் வெளில போயிட்டாரு, இல்லை அதனால தான் வீடியோவில் காட்ட முடியலை. நைட்டுக்கு இந்த 2 தோசை வித் கடலைக்கறி நிறைய எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த 2 தோசையும் ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியலைங்க, இதில் 1 தான் சாப்பிட்டேன். அதுவும் இன்றைக்கி டின்னர் வந்து 7 o'clock உள்ளேயே எடுத்துக்கணும்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைமுக்கு எனக்கு பசிக்கலை, ஏன்னா 2 எக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் சாப்பிட்டுட்டு வாக் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு பசிக்கலை. டைம் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த இதை ஸ்பெசிஃபிக்காக காட்டியிருக்கேன். 6:59க்கு நான் டின்னரை முடிச்சிட்டேன். டின்னர் முடித்த கையோட ஒரு பனானா சாப்பிட்டேன். பிகாஸ் நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சுன்னா தான் நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் தாங்கும், கொஞ்சம் ஏர்லி டின்னர் எடுக்கிறதால அப்படின்றதுக்காக. இன்றைக்கி எம்டி ஸ்டொமக்கில் என்னோட வெயிட் 83.8 kg இருக்குது. பரவாயில்ல, கிராஜுவலாக குறைஞ்சிட்டு தான் வருது. கொஞ்சம் 10 to 20 grams வந்து கூடும் குறையும், அது ப்ராப்ளம் கிடையாதுங்க. நம்ம வீக்லி ஒன்ஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்றத மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன், வெயிட் லாஸ், வாட் ஐ ஈட் இன் எ டே, வாட் ஐ குக் இன் எ டே, மேக்கப், ஸ்கின் கேர், ஹால் வீடியோ, ஆர்கனைசேஷன் இதெல்லாம் பிடிக்கும்னா ப்ளீஸ் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.